இந்த ரோட்ல பஸ் எல்லாம் நிறுத்தப்படல அப்படிங்கிற கோரிக்கை. இந்த கோரிக்கைலாம் முன்னாடியாக நிறைவேற்றிருக்கு. மினி பஸ் இருக்கிறதா தனியாருடைய பஸ் அங்க பஸ் நிறுத்திருக்கிறத கட்டாயப்படுத்தி பஸ் நிறுத்த வச்சிடலாம். அங்கே பஸ் நிறுத்த வைக்க வேண்டிய பணியை நான் உங்களுக்கு செய்து தருவேன். அதுபோல மினி பஸ்ஸை எப்படி ஆர்டிஓட சொல்லி எப்படி கொண்டு வர முடியுங்கிற வகையில் உங்களுக்கு அதற்கான பணிகளை செய்வோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு குறிப்பா சொல்றதுன்னா எங்க தலைவரே உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு. மகளிர் உரிமைத்துறை நான் வந்தா 2000 தருவேன்னு சொன்னாரு. இன்னொருத்தர் 2500 தருவேன்னாரு. தந்தாரான்னு கேட்டா உங்களுக்கு தான் கேட்கணும். தந்தாரமா பட்டதாரி இளைஞர்களுக்கெல்லாம் 4000 ரூபாய் கொடுக்கிறாரு. கல்யாணங்களுக்கு பட்டுச்சேலையும் 1 பவுனும் கொடுப்பேன்னு சொன்னாரு. இப்ப ஆஸ்பத்திரியில குழந்தை பிறகுன்னா 1 கிராம் நகை கொடுக்கணும்னு சொல்றாரு. இங்க இருந்து பஸ் ஏறலாம் மெட்ராஸ் வரையா நீங்க எந்த பஸ்னாலும் உங்களுக்கு நான் ஏற்பாடு செய்வேன்னு சொன்னாரு. செய்தாரா? எங்கள் தலைவர் வந்து பொய்யெல்லாம் வந்து சொல்ல மாட்டாரு. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்லுவார். அப்படி செய்திருக்காரு. இன்னைக்கு இங்க வந்து ஏறக்குறைய உருவாச்சு தானே. நம்மளுக்கு 437 ஓட்டு வந்திருக்கு மொத்தம் 235. ஆனா பாரதிய ஜனதாவுக்கு ஒரு 148 ஓட்டு. நாவக்கான்னு ஒரு கட்சி, அது ஒரு வேட்பாளர். அந்த வேட்பாளர் யாருனாலும் தெரியுமா உங்களுக்கு? அந்த வேட்பாளரே தெரியாம முருகா முருகான்னு சொன்ன அந்த முருகனுக்கு இன்னைக்கு போட்டீங்க 406 ஓட்டுங்க இந்த பூத்துல போட்டுருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு அறியாம, எவ்வளவு மாய, எவ்வளவு மயக்கம். இந்த மக்களுக்கெல்லாம் என்னுடைய தலைவர் என்னெல்லாம் செய்திருக்காரு. அந்த தலைவர் மறந்துட்டீங்க, கலைஞரை மறந்துட்டீங்க, எங்களுடைய தலைவரை ஸ்டாலினை மறந்துட்டீங்க, எங்க எம்பி கனிமொழி எம்பியை மறந்துட்டீங்க. இதெல்லாம் மறந்துட்டு அவருக்கு ஒரு எனக்கு 437 ஓட்டுங்க அதிகமான ஓட்டு தான். 406 ஓட்டு அவங்களுக்கு வந்திருக்குன்னா எங்க கட்சிக்காரங்க தப்பு பண்ணிட்டாங்க. என்ன காரணத்துக்காக நீங்க போட்டீங்க? இப்படி பல்வேறு மாயையில இன்னைக்கு தமிழ்நாடு மாட்டிருக்கு. இன்னைக்கு முதலமைச்சரா இருந்த இடம் எந்த யாரெல்லாம் இருந்திருக்கா? காமராஜர் இருந்திருக்காரு, அண்ணா இருந்திருக்காரு, எம்ஜிஆர் இருந்திருக்காரு, அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா இருந்திருக்காங்க, எடப்பாடி இருந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிற முதலமைச்சர் என்னைக்காவது உங்களுக்கு வந்து 100 பைசா 100 ரூபாய் தான் இவர் நடிகரா சம்பாதிச்சதை யாருக்காவது செலவு பண்ணான்னு சொல்ல முடியுமா? எம்ஜிஆர் இருந்தாரு, ஏழைக்கெல்லாம் வாரி கொடுத்தாரு, தன்னுடைய சொந்த பணத்தை அள்ளி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் இருக்காருன்னா 100 பைசா கொடுக்காதவர அவர் போய் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னா நீங்களாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யார் வரணுங்கிறது இல்லையா? ஏழை மக்களை நேசிக்கக்கூடியவர் வரணுங்கிறது இல்லையா? சரி, நடந்து போச்சு. இனி வந்த காலத்திலாவது என்ன பாக்குறீங்க? இனி வந்த காலத்திலாவது நீங்க வந்து உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போடணுங்கிற மனப்பான்மையோடு இருக்கலாம். ஏன்னா உங்களோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் நாங்கள், எங்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும். ஏன்னா தேர்தலில் முடிஞ்சிட்டு இவர் வந்து நம்மளை வந்து எட்டி பார்க்கல, என்னன்னு கேட்கலன்னு சொல்லக்கூடாது, கேட்காதான் இப்போ வந்தோம். இப்போ நீங்க பஸ் குறைய சொல்லியிருக்கீங்க. அந்த பஸ் குறைய நிவர்த்தி செய்யக்கூடிய பணிகளை உங்களுடைய சகோதரராக இருந்து நான் செய்து தருவேன் என்ற உறுதியை நான் சொல்லிக்கொண்டு இன்றைய கலந்து உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்களுடைய தளபதியுடைய கருத்தை, எங்கள் அண்ணன் சாலியுடைய கருத்தை நீ வலுப்படுத்துவதற்கு, உங்களுக்கு உதவக்கூடிய சகோதரருக்கு நீங்க உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து நன்றி கூறியுடன் நன்றி.